Hi guys, Hello guys. வணக்கம் and welcome back to Lucy. Lifestyle. இன்னைக்கு வந்து ஒரு ஓப்பனிங்கே சூப்பரான இடத்துலேருந்து எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்டான ஒரு என்வாயர்மெண்ட். இருங்க, என்ன நடந்துச்சு நம்மளோட காரியம். லூத்தி வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. கேமராலாம் ஒரு ஆங்கிள் பார்த்து இன்னைக்கு ஏன் தெரியுமா, லூத்தி வந்து கொஞ்சம் குளிர்ச்சி. இட்ஸ் ஓகே. அதனால தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் போகிறோம். இது வந்து போட்டு பேம்பு ஃபாரஸ்ட், லோட்டஸ் பாத்வே, டீஹான், அப்புறம் குன்ஹின் ஹால், ஒயிட் ஜெட் புடா ஆல்டர் அண்ட் பட் புடா பல்வேரியன். இது அதுக்கு இன்னைக்கு இந்த இடம் பேர் வந்து என்னது? புட்டோ வில்லேஜ். புத்தோ வில்லேஜ் கூலாயில் இருக்குது. ஜோஹோவில் இருக்கிறீங்கன்னா கூகுள் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். வெயிட் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள், அதாவது நம்ம ரூட்டியோட பர்த்டே. ஸோ பர்த்டே வந்து நம்ம பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணலை, சின்னதாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு காமான இடத்துக்கு போயிட்டு வியூ பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இந்த புத்தோ வில்லேஜ் வந்து ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம போனது இல்லை, ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி ரூட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இங்கே என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லி உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறது வந்து நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்ன செய்ய முடியும் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஆனால் ரொம்ப காமாக இருக்குங்க. மழை வேற பெய்ய போகுது. இது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலி புத்தர் வில்லேஜ் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் சொல்லலாம். ஒரு புத்தரோட இடம்னு நினைக்கிறேன். ஐ மீன் சைனீஸ் டெம்பிள் மாதிரி. சைனீஸ் டெம்பிள் தான், சைனீஸ் டெம்பிள் மாதிரி இல்லை, சைனீஸ் டெம்பிள். ஆனால் வந்து சுற்றி பார்க்குறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. ஓகே, இல்லை நான் பார்க்குறாங்க என்னென்ன செய்யலான்னு. ஸோ இங்கே இப்போ என்ன சொல்லலாம்னா, நான் சொல்ல வந்தேன்னா ஸ்கூட் ஐலேண்டு இங்கே ஒரு 42 மினிட்ஸ் இருக்கும் அங்கேருந்து இங்கே வர. ஸோ அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா ஸோ லெஸ் தென் 1 ஹவரில். ஸோ நீங்கள் வரவங்க ஜோர் மறக்காமல் இந்த கூலாக இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஸோ நம்ம என்னென்ன போய் செய்ய போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம், என்னென்ன எப்படி இருக்கு இடம்னு உங்களோட கூலிங்காக காமிக்க போகிறோம் எல்லாமே. நம்மளை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்டு சொல்லி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்படி இருக்கு யுத்தி மாதிரி செய்யல தானே நானே. ஓகேங்க, சரி வாங்க. ஸோ இதுதாங்க அதோட பாத்வேஸ். நாங்கள் போன வேஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். பார்த்திங்களா, சுற்றி முற்றி இந்த வால் ஃபார்ம் மரம், இந்த வெதரே ஒரு அப்படி இருந்துச்சுங்க. இந்த இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். வேணுன்றங்க போய் பாருங்கள், ரொம்ப அழகான இடங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா, இங்கே ஸ்மால் இப்போ கடைனா இது ஒண்டி தான் கடை இருக்குது. நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஆளுங்க சொன்னாங்க இங்கே மட்டும் கடை. ஸோ தண்ணி எல்லாச்சும் ஏதாச்சும் வாங்கினா இங்கே வாங்கலாம். அண்ட் டாய்லெட் வந்து லொக்கேஷன் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் தான். டாய்லெட் லொக்கேஷன் மெயின் என்ட்ரன்ஸு, அது அங்கே தான் டாய்லெட் இருக்குது. ஸோ அப்படியே நேராக நடந்து வருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம எங்கே போகணுன்னா
இனிமேல் இங்கே தான் தெரியும் என்ன பார்க்கலாம். ஸோ நம்ம புலிலாம் இங்கே இருக்குது. இது சிங்கமாக என்னது சிங்கம் நினைக்கிறேன். லைன் சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா நம்ம ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் என்னென்ன எவ்வளோ வெள்ளை டிக்கெட்லாம். ஓகே ஓகே, இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வந்து அடால்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரிங்கேட். ஸோ 2 பேரும் வாங்கிட்டோம். ஆக்சுவலி என்னன்னா இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கும் 5 வெள்ளி, அப்புறம் வயசானவங்களுக்கும் 5 வெள்ளி, சீனியர் சிட்டிசனு, அப்புறம் அடல்ட்ஸ் வந்து நம்ம 10 வெள்ளி ஒரு ஆளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ உள்ளுக்கு போயிட்டு நம்ம டெம்பிளில் வீடியோ எடுக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம என்னெல்லாம் பார்க்குறோன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங்கு, இது வந்து டிக்கெட் வேலை வந்து டசன்ட் மீன் யூ ஆர் ஃபாரினர் யாருன்னா அதெல்லாம் சேம் அதே ப்ரைஸ் தான். ஓகே வாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புத்தர் டெம்பிளுங்க. ஸோ நம்மளும் உள்ளுக்கு போயிட்டு அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே பாத்திங் புடாவும் இருக்குது. ஸோ அவங்கள வந்து நம்ம அங்கே உள்ள வச்சுருக்கிற தண்ணியில் வந்து குளிப்பாட்டலாம். ஸோ அதை தாங்க நாங்களும் செஞ்சுருந்தோம். நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே காமாக அங்கே நின்றுட்டு வந்துட்டோங்க. ஸோ நீங்களும் போனீங்கன்னா போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப காமான இடமா இருந்துச்சுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். நானும் ரூட்டியும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கிட்டு உள்ள வெளியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு டெஸ்டினேஷனுக்கு அப்படியே போகிறத வந்து காட்டுறேன். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டெம்பிள்லேருந்து வெளியே வந்தோடனே இந்த மாதிரி பாத்வேஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அழகான வீடியோஸ், கிளிப்ஸு, ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த நண்டு போவோம், என்னென்ன இருக்குது பார்ப்போம். இந்த வியூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி நண்டு போவோம். அவங்க சொன்னாங்க இப்படி தான் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பாத்வே நடக்கிறதுக்கு. எஸ். ஸோ இப்போ இங்கே வந்து நானும் ரூட்டியும் வந்து கொஞ்சம் வீடியோஸ் மாதிரி எடுத்துட்டு ஹேவ் டு பி கேர்ஃபுல். என்னன்னா இங்கே கல்லாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடக்கணும். Especially when you bring children கை bring sometimes children வந்து பேலன்ஸாக இருக்காருங்க. ஈவன் லூத்திக்கு சின்ன பிள்ளை தான், அவங்களும் பேலன்ஸாக இருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். இவ்வளோ அழகான ஒரு இடம், இந்த மியூசிக்கோட இந்த குருவி சத்தத்தோட ரொம்ப காமாக பீஸாக இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் வந்து காமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். எப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா yellow, இந்த சைடு பார்த்தீங்கன்னா purple. ஓ, பேக் சைடு பாப்பு. வா, ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே வாங்க நம்ம டூவர்ஸ் அந்த சைடு நடந்து போவோம் தொங்கல்ல வரைக்கும். அங்கே என்ன இருக்குது, அங்கே என்னமோ அந்த பேம்பு மாதிரி மேலே இருக்குது, அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்னு.
உட்காந்துங்களா இல்லையா? கையெடுங்க. இருங்க. சரி இங்க பாருங்கங்க, எவ்வளோ அழகான வியூஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? என்னென்ன இருக்கு பார்க்கணும். ஆமா. ஸோ இதை பாருங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதில் லைக் வெங்காய பூண்டெல்லாம் மொட்டை மாடியில் காய வைக்கிற மாதிரியான கான்செப்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது மேலெலாம் ஏறி போய் பார்க்கலாம். நம்ம ரூட்டியை பாருங்கள். ஸோ வாங்க மேலே போயிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூத்தி மலை ஏறுறாங்க. ஸோ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் காய் போல மொட்டை மாடி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்காங்க. அந்த காலத்துல இப்படிதானே இருப்பாங்க. அதுதான் எனக்கு வந்து மைண்டுக்கு வருது. ஸோ அந்த சைட்டில் நான் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோமா இந்த ஸ்னேக்கோட ஸ்டேச்சு இருந்துச்சுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா எங்களுக்கு தெரியல. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பேக்ரவுண்ட்ஸ் மாதிரிலாம் அழகாக ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க, நம்மளும் எடுத்திருக்கோம் ஃபோட்டோஸ்லாம். ஸோ இந்த மூங்கிலோட அந்த பார்க்குறதுக்கான அழகு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த மூங்கில் செடியோட அழகு அவ்வளோ காமாக அவ்வளோ பீஸாக இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மேலே ஏறிட்டோங்க. இது சூப்பராக இருக்குதுங்க. இந்த வியூவை பாருங்கங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே பாருங்கள், எவ்வளோ அழகான வியூஸ்க்கு மத்தியில். பேசுறீங்களா? இல்லை, நான் நல்ல பையனா இப்படி போட்டுருக்கேன். ஏன் லூத்திக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் அடி ரொம்ப நல்ல பையனா இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் கரெக்டுங்க. சரி வாங்க உள்ளுக்கு போயிட்டு. ஸோ உள்ளுக்கு போயிட்டு அங்கே வந்து டிராகன் இருக்குது, போய் பார்ப்போம் டிராகனை. ஸோ இங்கே பாருங்கங்க, இப்போ ரூட்டி சொன்னால ட்ராகன் இருக்கும்னு. ஸோ தெரியுதா? ஸோ இந்த டெம்பிளில் மெயினாக ட்ராகன் இருக்கும். உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு இது என்ன ஏதுலாம் ஒன்றும் தெரியாது. ஒன்று இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஏன் இங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்காதீங்க. இது ஒரு சுற்று விழா மாதிரி பார்க்குற இடம். வந்து லைக் என்ன சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கான ஒரு இடம். ஸோ அதுக்காக பார்க்க வந்தோம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூட்டை கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் லஞ்சுக்கு. ஸோ எங்கே போகிறோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். ஆக்சுவலி லஞ்சே தாண்டிடுச்சு மணினா. ஆக்சுவலி நாங்கள் ஏன் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 11 கிட்ட தான் எடுத்தோம். அதை தாண்டி அப்புறம் இன்னும் இது நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இப்போ லஞ்சுக்கு வந்து இங்கே வந்திருக்கோம். எங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரீட் ஃபார் ரூட்டி. சரி வாங்க பார்க்கலாம். எங்க காலையில் அவங்க தான் ட்ரீட் பண்ணணும். ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அவங்க டிக்கெட் காசு பே பண்ணாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து இப்போ ஆனால் கிஃப்ட் கொடுத்தனா கொடுக்கலையா? கிஃப்ட் கொடுத்தனா கொடுக்கலையா? கிஃப்டா? பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதை காட்ட மாட்டேன். இங்கே வந்திருக்கோம் மாக்ரோ போலோ கிச்சன். எங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா மாக்ரோ போலோ கிச்சனுக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ ஸ்டார்டர் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டார்டர் முடிஞ்சோடனே ஒரு ஐட்டமாக நம்மளோட மெயின் டிஷ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் நான் உங்களோட பிக்சராக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி வந்து டே அப்படி தாங்க போணுச்சு. ஒரு சூப்பரான லன்ச் டின்னர் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சூப்பும் கார்லிக் பிரெட்டும் தாங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நல்லா நாங்கள் ஸ்லோவாக சாப்பிட்ருந்தோம் என்ஜாய் பண்ணி. மெயின் கோர்ஸில் வந்து இது ஸ்டார்டர் கொடுத்துட்டு ரெண்டாவதும் வந்து ரூட்டி வந்துட்டு மஷ்ரூம் சூப்பும் கார்லிக் பிரெட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த மஷ்ரூம் சூப்பு. அவ்வளோ ரிச்சாக திக்காக இருந்துச்சு. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நான் உங்களோட மெயின் கோர்ஸை வந்து ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டாவது டிஷ் வந்துடுச்சு மெயின் கோர்ஸ். ரெண்டு டிஷ்ஷு. ஒன்று வந்து mutton stew, lamb stew with spaghetti prawn. ஓகே, நம்மளோட மெயின் டிஷ் ஒரு டிஷ் இருக்குது. அது வந்து பார்ப்போம். ரோஸ்டட் சிக்கன் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸ்பினிச் கொடுத்து ஸ்மாஷ் பண்ணிட்டு ஓகேங்க, இப்போ அது சாப்பிட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாருக்கும் cheers. இந்த கடை எங்கன்னு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து மெம்பர்ஷிப்பும் இருக்குது. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 7 இயர்ஸ் இருக்குமா, 7 இயர்ஸ் லைஃப் லாங் மெம்பர்ஷிப்பு. 50% டிஸ்கவுண்ட் இருக்குமா? மெம்பரும் ஆகும். அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் நியூலி ஆஃபர் நம்மளுக்கு கிடச்சது வந்து லைஃப் லாங் மெம்பர்ஷிப். ட்ரை பண்ணுவோம். Okay guys, let's sing the birthday song. 1, 2, 3.
ஓகே காய்ஸ், ஸோ இந்த பர்த்டே vlog வந்து இங்கே முடிச்சுக்கலான்னு இருக்கோம். நல்லா ஒரு டின்னர் என்ஜாய் பண்ணீங்களா உங்கள் டின்னர்? உள்ளாச்சுங்க. அறுபத்து சர்ப்ரைஸ். ஸோ யூ ஹாப்பி? ஹாப்பி. நம்மளால ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சது தாங்க நான் வந்து கொடுத்துருக்கேன். பெருசாக என்னால் கொடுக்க முடியல. எதிர்பார்க்கல என்னது கேக்கு வரலான்னு. பரவாயில்ல, சிம்பிளாக சாப்பிட்டு பார்ப்ப போயிடுவோம். அப்புறம் திடீர்னு என்னமோ டவுட் வந்துச்சு. கிட்ட இருக்கிறாங்க, இந்த டெம்பரரி சத்தம் வருது. ஒரு டவுட்டு தான், இவங்க என்னமோ செய்கிறாங்க. நீ சர்ப்ரைஸாக நம்மளால ஒரு குட்டி விஷயத்துலேருந்து சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சாலும் அதுவும் பெரிய சந்தோஷம் தாங்க. பெருசாக தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்மளால முடிஞ்சதை சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியுன்ற அளவுக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த சின்ன சந்தோஷத்தை தான் நான் வந்து ரூட்டிக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் விஷஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. விஷ் பண்ணாட்டாலும் நான் நன்றி தான் சொல்லுவேன். பர்சனலாக அனுப்பிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ரூட்டியை பிளஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த vlog இங்கே முடிச்சுக்கோமா? ஓகேங்க. ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்க, என் வாய்ஸ்லாம் அப்படியே கனமுனா கேட்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. எனக்கு ஆக்சுவலி ஒரு 1 வீக் ப்ளஸாகவே வந்து உடம்பு முடியல. எஸ், அவங்களுக்கு 1 வீக் கிளாஸ் இல்லை, 2 வீக்ஸ், nearly 2 weeks. ஸோ அப்புறம் வீடியோ ஏன்க்கா போடலன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சில பல காரணங்கள் நிறையா இருக்குங்க. எவ்ரி டைம் நான் சொல்ல முடியாது இது அதுன்னு. ஜஸ்ட் என்னென்னா பர்சனாலிட்டி. ஸோ ஐ மீன் கொஞ்சம் டைம் பிரேக் வேணும் கேட்குது. ஸோ அதனால ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ரெகுலராக வீடியோ போட நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஸோ நாங்கள் சொல்ல தான் முடியும். இந்த பிரபஞ்சங்கள், இந்த யூனிவர்ஸ், கடவுள் எங்களை ஆசீர்வதிச்சா நாங்கள் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்காக வீடியோ செய்ய எங்களை ப்ளஸ் பண்ணணும். எஸ், யாத்திரா முக்கியமாக எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து எங்களோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஏன்னு தெரியல, எங்களோட வீடியோ பார்த்தாலே அவங்க கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்காங்க. அக்கா எப்போ வீடியோ போடுறீங்க, அக்கா எப்போ வீடியோ போடுறீங்க, எப்போ கூட வீடியோ போடுறீங்க. ஒரு ஆள் கேட்டாலுமே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. எங்களை 10 பேர் கேட்கறனா கூட அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்களே, அவங்களுக்காக தான். சாரி, உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன். சூன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, so bye guys. Bye. Peace and heart. Take care. Peace and heart.